ஸோ இன்றைக்கும் பெருசாக எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் சிறகடிக்க ஆசை சீரியல் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஸ்ருதி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தன்னுடைய ஹோட்டல் பிஸ்னஸுக்கு ஷெஃப் இல்லைங்கிறதுனால பேசாமல் மீனா போட்டு கொடுத்த சூப்பராக இருக்கே, மீனா நீங்களே வந்துடக்கூடாதா, ஊரெல்லாம் தேடினா நீங்கள் இங்கேயே இருக்கீங்களே அப்படிங்கும்பொழுது அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் உங்களுக்கு 2 பேத்துக்குள்ளே ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குது, அதை தீர்க்கறதுக்கான வழியை பாருங்கள், வெளியே இப்போதைக்கு வேணால் ஷெஃப் தேடிக்கோங்க, அவரை கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணி இந்த பக்கம் வர வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலாம் ரவி வெளில வந்து கேட்டார். இவங்க உடனே நான் இன்ஸ்டாகிராமில் ஆடெல்லாம் கொடுத்து நான் ஷெஃப்பை வந்து கண்டுபிடிக்கிறேன்னு போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவர் வரார், இப்போ உள்ளார ரவி வரார். ரவி வந்ததுக்கப்புறமா ரவி தேங்க்ஸ் அண்ணி அப்படிங்கும் பொழுது உங்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன், அவர் பிடிவாதம் பிடிக்கிறாங்க, ஓகே, உங்கள் அண்ணெல்லாம் அதை விட அதிகமாக பிடிவாதம் பிடிப்பார், அதெல்லாம் வந்து சரி சமாளிச்சிருக்கேன்ல, நான் நீங்களும் வந்து சமாளித்து 2 பேரும் வந்து ஒன்றா அது பிஸ்னஸை நடத்த பாருங்கள், அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுவும் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ எல்லாத்துக்கும் சூப்பை கொண்டு வந்து இவங்க கொடுக்க, அப்போ ரோகிணி எங்கள் உள்ளே வந்தவங்க எனக்கு சூப் வேணான்னு சொல்ல, அப்போ வந்து டாக்டர் பட்டம் போயிடுச்சுன்னு வருத்தமாக இருக்கா அப்படின்னு வந்து முத்து பேசிகிட்டு இருக்கும் பொழுதே விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு தகுதியான ஒரே ஆள் வந்து என் பையன் மனோஜ் தான், ஒரு நாள் வாசலில் டாக்டர் பட்டத்தோடு நிற்பான் பாருங்க அப்படிங்கும்போது பார்த்தா யார் நிற்கிறான்னு பார்த்தா வாசலில் மனோஜ் அடி வாங்கிட்டு வந்து நிற்கிறாரு. அவர் என்னடா ஆச்சுன்னு உள்ளார கூப்பிட்டு வந்தால் அதில் ஒரு டீலரை பார்க்கறதுக்கு போனேன், அங்கே டீலரோட ஒய்ஃபை வந்து யாரோ வந்து தப்பாக நடந்துக்கு வந்துட்டாங்க, அவங்கள அடித்து கத்தியெல்லாம் வச்சு நான் அடித்து தள்ளி விட்டதில்லை, எனக்கும் அடிபட்டுருச்சுங்கிறாங்க. இது யாருமே நம்ப தயாராக இல்லைன்னு எல்லாரும் மாற்றி கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. உடனே வந்து இவர் உள்ளார அதான் உண்மைன்ட்டு போயிடுறாரு. ரோஹிணி உள்ளார போய் ஒத்தரம் கொடுத்துக்கிட்டு என்னடா நடந்துச்சு அப்படின்னு உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும்பொழுது தான் இந்த ராணியை போய் பார்க்க போனேன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்ல, அந்த பார்க் ஃப்ரெண்டு சொன்னார்னு ஒரு அறிவில்லாத வேலையை செஞ்சுருக்கு, அந்த ஆளாக இனிமேல் பார்த்தாலே நீ வரக்கூடாது அப்படின்னு அப்போ பேசக்கூடாது, அந்த ஆள் இனிமேல் ஷோரூம் பக்கமே வரக்கூடாதுன்னா அந்த ஆள் ஓடி வேற போயிட்டாருன்னு ஒரு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்டா கொஞ்சமாச்சும் மூளையோடு நடந்து போக போனால் எனக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுறதே தெரியல அப்படிங்கிறாரு. ஆனால் ஃப்ளாஷ்பேக்கில் அவர் காமிக்கும்போது பயங்கரமான ஒரு வில்லனாட்டம் காமிச்சாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அநியாயத்துக்கு டம்மி பாவாவாக இருக்கார் இவர். இதுக்கு நடுவில் அந்த சிவன் பார்வதிக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது, கேக் வாங்கிட்டு வரார், பொக்கே வாங்கிட்டு வரார், மீனாட்டை ஆர்டர் பண்ணி ஃப்ரூட் பொக்கே கொடுக்க, அதை சிந்தாமணி பொறாமையோட பார்க்க, பார்வதியும் சிவனும் வந்து பார்த்துக்கிறது அவங்களுடைய இதெல்லாம் பார்க்கும் பொழுதே இப்போ டவுட் வந்துருச்சு விஜயாவுக்கு, இவங்களை முதல்ல பிரிச்சுடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி ஓவராலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.